نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய மன்னிப்பும் மலைபோல் கொட்டக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்து, அந்த மாதத்தில் 2/3 பங்கு நம்மை விட்டு சென்ற நிலையில் இன்றிலிருந்து லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய ஒரு இரவாகிய 20 நோன்பை கடக்க போகிறோம். 21வது இரவை நாம் அடைய போகிறோம். ரொம்ப மகத்தான ஒரு மாதம். யாருக்கு இது மகத்தான மாதமாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய நன்மைகளை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்தை போல வசந்த காலம் வேற எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நம்ம ஆழமா பதிய வச்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் நமக்கு நன்மை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி செஞ்சுக்கலாம், நேரம்தான் இருக்குது, காலங்கள் தான் இருக்குது, உடல்ல ஆரோக்கியம்தான் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் எப்பொழுதெல்லாம் நமக்கு வருமோ அப்பொழுதெல்லாம் இந்த சிந்தனை நமது உள்ளத்தில் தைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன சிந்தனை? அல்லாஹ் எந்த மனிதனை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ, அல்லது எந்த மனிதனை தன்னுடைய நேசத்திற்குரிய வட்டத்தில் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நாடிவிட்டானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் குறுகிய காலத்தை கொடுப்பான் அல்லது குறுகிய நேரத்தை கொடுப்பான். கொடுக்கப்பட்ட அந்த குறுகிய காலத்திலும் நேரத்திலும்
அதிகமான நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதே போல எந்த மனிதனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட வேண்டும் என்று நாடிவிட்டானோ, அல்லது தன்னுடைய அருளை விட்டும் ரொம்ப தூரமாக்கணும்னு சொல்லிட்டு நாடிட்டானோ, அந்த மனிதனை சுற்றி எல்லாம் இருக்கும். நீடித்த ஆயுள் இருக்கும், நன்மைகள் செய்வதற்குண்டான எல்லா சூழலும் இருக்கும். ஆனால் அவனால் நன்மை செய்யவே முடியாது. இந்த ரெண்டுல நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இரவு தொழுகையில நிற்கக்கூடிய சில முதியவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சேர்ல உட்கார்ந்துட்டு தொழுகிறாங்க. நின்றுட்டு தொழுக முடியாத எத்தனையோ முதியவர்கள் உட்கார்ந்துட்டு தொழுகிறாங்க. வருத்தத்தோடு அவருடைய கவலையை தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா, எனக்கு அல்லாஹ் ரொம்ப நீண்ட காலத்துக்கு பின்னாடி தான் ஹிதாயத்தை கொடுத்தான். வாலிபத்தோடு இருக்கும் பொழுது, இந்த உடல் ஆரோக்கியத்தை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது, கால்கள் வலுவால் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த வலுவான கால்களால் இந்த மஸ்ஜிதுக்கு என்னால் வர முடியாம போயிடுச்சு. பல மணி நேரங்கள் நான் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் நின்றுக்கிட்டே வாட்ச்மேன் வேலைலாம் பார்த்துருக்கிறேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் நின்று கொண்டே என்னுடைய அலுவல்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப ஆசையா இருக்குது, இரவு தொழுகையில ஒரு 2 ரக்காத்துக்களை நான் நின்று தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைப்பது இல்லை. எல்லா விதமான நலவையும் தந்த எனது ரப்பிற்கு எனது முதுகை குனிந்து ருக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் ருக்கு செய்ய முடியல. தவறில் பிறந்து தவறையே செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரப்பை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் சுஜூது செய்யலாம்னு நினைச்சா என்னால சுஜூது செய்ய முடியலை. சேர்லையே உட்கார்ந்து தொழுகிறேன் அல்லது உட்கார்ந்தே தொழுகிறேன். ரொம்ப கைசேதமா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னுடைய வாலிப பருவத்துல இந்த மாதிரி நன்மைகளை என்னால செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுத்துருவாங்க. அவர்களால யாரெல்லாம் ஆரோக்கியத்தை இழந்து நின்று வணங்க முடியாம இருக்கிறாங்களோ, அவங்க திருப்பி ஆரோக்கியத்தை பெற்று நின்று வணங்க முடியுமோ முடியாதோ, அது அல்லாஹுடைய நாட்டம். ஆனா அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை இப்ப தந்திருக்கிறானா இல்லையா? நின்று வணங்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறான். ஆனா நம்மள எல்லாரும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த வாய்ப்பை பெற்றிருந்தும் கூட எவ்வளோ பேர் நம்ம அலட்சியப்படுத்துறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இரவு தொழுகை மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. எல்லா நாட்கள்லையும் ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை தொழுதாங்க. ரமலான்ல மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷலா நம்ம தொழுகிறதுக்குண்டான காரணம் என்ன? இது பிதஅத்தா? எதுக்காக வேண்டி நம்ம செய்யறோம்? மற்ற நேரங்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துகளை விட ரமலானுடைய நேரங்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் நன்மைகளை கணக்கில்லாம கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு நபிமொழி தான், எந்த ஒரு மனிதர் ரமலானை அடைந்து அந்த ரமலானுடைய பகல் நேரங்கள்ல நோன்பு நோற்று அந்த ரமலானுடைய இரவு நேரங்கள்ல நின்று வணங்குகிறாரோ, அந்த வணக்கத்தை யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்கிறாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? தன்னுடைய மகஃபிரத்தை கொடுக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹுடைய மகஃபிரத்தை விட ஒரு மனிதனுக்கு பொக்கிஷம் வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா? அல்லாஹுடைய மகஃபிரத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவனை விட இந்த பூமியில் பாக்கியம் பெற்றவர் வேற யாருமே இருக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த மண்ணை விட்டும் பிரியும் பொழுது அல்லாஹுடைய மகஃபிரத்தை பெற்று அல்லாஹுடைய ரஹ்மத் அவனை அனைத்த நிலையில் ஒரு மனிதன் இந்த மண்ணை விட்டும் விடைபெறுகிறான் என்றால் அவனை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. ஆம், ஒரு மனிதனை புனிதனாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்துல
நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்துவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெரிய கை சேதம் என்னன்னா, எல்லா நன்மைகளையும் செய்யறதுக்குண்டான சூழல் இருந்தும் கூட நான் நன்மை செய்ய மாட்டேன், பாவத்துல இருந்து நான் விலக மாட்டேன் அப்படின்னு சில பேர் விடாபிடியா இருக்கிறாங்க பாருங்க. அவர்களை நினைக்கும் பொழுது இவர்களுக்கு வேற எப்ப ஹிதாயத்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு மனிதன் நன்மையின் பக்கம் விரைந்து கொள்வதற்கு இந்த மாதத்தை விட சிறந்த மாதம் வேற எதுவுமே கிடையாது. காலம் தொட்டு செய்யக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு மனிதன் விட வேண்டும் என்றால் இந்த மாதத்தை தவிர பாவத்தை விடுவதற்கு உகந்த மாதம் வேற எதுவுமே கிடையாது. ஆகையினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருட ரமலானை நம்மை அடைய செய்திருக்கிறார். வரக்கூடிய ரமலான், அடுத்த வருடம்லாம் நமக்கு இந்த ரமலான் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அடுத்த வருடத்தை விட்டுருவோம். இன்னைக்கு 20 நோன்பு நம்ம வச்சிருக்கிறோம். நாளை 21வது நோன்புல நம்மள எத்தனை பேர் ஹயாத்தா இருப்போன்னு சொல்லிட்டு யாருமே உறுதியா சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் நாம் புத்திசாலி. பெருமக்கள் சொல்லி தருவாங்க, முட்டாள்லையே ரொம்ப அடிபட்ட முட்டாள் யார் தெரியுமா? மௌத்து வரும் அப்படின்றத உண்மையா நம்புவா, மௌத்துக்கு பின்னாடி மன்னரை வாழ்வு இருக்குது அப்படின்றத நம்புவான், மன்னரைக்கு பின்னாடி மறுமை வாழ்வு இருக்குது அப்படின்னு நம்புவான். எல்லாத்தையும் நம்பினாலும் இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை அவனை ஏமாற்றிவிடும். அவனை விட பெரிய முட்டாள் வேற யாருமே கிடையாது. இந்த முட்டாள் என்கிற இந்த வட்டத்துக்குள்ளதான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். களிமா சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்றத உறுதியா நம்புறோம். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மரணம் நமக்கு வரும் அப்படின்றத நம்ம உறுதியா நம்புறோம். அந்த மரணம் நமக்கு வரும் பொழுது நம்ம கிட்ட என்னதான் காசு பணம் இருந்தாலும், நம்ம கிட்ட என்னதான் செல்வாக்கு இருந்தாலும், என்னதான் பெரிய மருத்துவர்கள் இருந்தாலும், நம்முடைய அஜலை, நம்முடைய தவணையை ஒரு நொடி பொழுது கூட யாராலும் பிந்த வைக்கவே முடியாது என்கிற விஷயத்தையெல்லாம் உறுதியாக நாம் நம்பி இருந்தும் கூட பாவத்தை விடாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்மளை விட பெரிய முட்டாள் வேற யார் இருக்க முடியும்? அதனால அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மட்டுமல்ல, நமக்கு ஹயாத்தை எது வரைக்கும் நமக்கு தந்திருக்கிறானோ அது வரைக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த துன்யாவை நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறதுனாலதான் நன்மையினுடைய அளவுகோல் நமக்கு தெரியாமலேயே போயிடுது. இந்த துன்யாவை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். யார் இந்த துன்யாவை ரொம்ப விரும்புறாங்களோ, யார் இந்த துன்யாவை ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த மறுமைங்கிறது ரொம்ப சின்னதா தெரியும். ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுவான், நபியை பார்த்து சொல்லுவான், நபியே இந்த துன்யாவை விட ஆகிரத்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லுவான், இந்த துன்யாவை விட ஆகிரத்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றான். நாளை மறுமையில நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை எதை கொண்டுமே நம்ம ஒப்பிடவே முடியாது. அதே போல கெட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நரகத்தையும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு நாம் ஒப்பிடவே முடியாது. ஆகையினால இந்த வருட ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நோன்பை நாம் அழகுபடுத்த வேண்டும். இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு எதுக்கு கடமையாக்குனானோ அந்த நோக்கம் நமக்குள்ள வந்திருக்குதா அப்படின்றத நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் 10 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்துல, மதியம் லுஹருடைய நேரத்துல, அசருடைய நேரத்துல, குறிப்பா நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஃப்தாருடைய நேரத்துல நம்ம பரிசோதனை செய்யணும். என்ன பரிசோதனை? அல்லாஹ் எதுக்காக வேண்டி நோன்பை கடமையாக்குனா? எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்காக வேண்டி கடமையாக்குனா. இந்த உள்ளத்துல இறையச்சம் வரணும் அப்படின்றது, வேற எந்த நோக்கமும் கிடையாது. நிறைய நல்ல பலன்லாம் இருக்குது. நோன்பு நோற்றால் உடல் ஆரோக்கியம் இருக்குது, நோன்பு நோற்றால் இன்ன பிற எல்லா நன்மைகளும் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கேன். எதுக்காக வேண்டி? உங்க உள்ளத்துல இறையச்சம் வரணும். நோன்பு 20 நோன்பு நம்ம நோற்று இருக்கிறோம், ஆனா இந்த உள்ளத்துல இறையச்சம் வரலை அப்படின்னா
நம்ம நோன்பினுடைய கூலி சரியான முறையில் கொடுக்கப்படுமா என்பது சந்தேகம். அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, இந்த நபிமொழிய ஒவ்வொரு நோன்பாடிகளும் தனது நாவல சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன நபிமொழி தெரியுமா? ருப்ப சாயிமின் லைசலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் கூலியே கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்றேன். பாருங்க, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நோன்பினுடைய கூலி அல்லாஹ் கொடுக்கறது கிடையாது. நாளை மறுமையில் அல்லாட்ட போயிட்டு, ரப்பே நான் 30 வருஷம் 40 வருஷம் துனியாவில் வாழ்ந்தேன், எந்த வருஷமும் நான் ஒரு நோன்பு கூட நான் விட்டது கிடையாது. நீ என்ன சொன்ன? நோன்பு நோற்றால் நோன்புக்கு கூலி நானே கொடுப்பேன்னு சொன்னேன், எனக்கு தாரப்பே அப்படின்னு சில நோன்பாளிகள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை, உனக்கு நோன்பினுடைய கூலி கிடையாது. நீ நோன்பு இருந்ததுக்கு உண்டான கூலி என்ன தெரியுமா? நீ உலகத்துல பசிச்சிருந்த பத்தியா, அது மட்டும்தான் உனக்கு. அடியான் கேட்பேன், ஏ ரப்பு, எதுக்காக வேண்டி எனக்கு தரப்படல நன்மை? ரப்பு சொல்லுவா, நோன்பு வைத்து கொண்டு பொய்யான பேச்சுக்களை நீ தான் பேச விடலையே, பொய்யான நடவடிக்கைகளை நீ விடலையே, பாவமான காரியங்களை நீ விடலையே. நோன்பு என்பது நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம், காலையில ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா குடிக்காம இருந்தா நமக்கு நோன்பு நிறைவேறிடும், நமக்கு நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு மட்டும் நினைச்சு வச்சிருக்கிறாங்க. நோன்பினுடைய கூலியை பெறுவதற்கு இந்த பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும்தான் நோக்கமா? ரசூலுல்லாஹ் ஒரு நபிமொழி சொல்லுவாங்களே, ஒரு நோன்பாளி மறந்த நிலையில் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டார் அல்லது தாகத்துல தண்ணியை குடிச்சிட்டார். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நோன்பாளி ஒரு மதியம் 2 மணியாக்க நினைவே இல்லை, தாகம் ரொம்ப, திடீர்னு கடகடகன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு, தாகமெல்லாம் அடங்கிருச்சு, பசியெல்லாம் அடங்கிருச்சு. பசியெல்லாம் அடங்கினதுக்கு பின்னாடி அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம நோன்புலோ அப்படின்னு. அப்போ இவருக்கு இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுது? அவருடைய நோன்பு முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுதா, நோன்பை முறிக்க சொல்லுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அவர் அப்படியே அந்த நோன்பை கண்டினியூ பண்ணட்டும், அவர் அந்த நோன்பை தொடரட்டும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் தான் அவருக்கு உணவை கொடுத்தான், அல்லாஹ் தான் அவருக்கு குடிபானத்தையும் கொடுத்தான். அதனால மறந்த நிலையில ஒரு மனிதர் சாப்பிட்டுட்டாலோ குடிச்சிட்டாலோ அவர் நோன்பை முறிக்க வேண்டாம், அதை அப்படியே கன்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி தருது? பசிச்சிருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும்தான் நோன்பினுடைய நோக்கம் அப்படின்னா, மறந்த நிலையில ஒரு நோன்பாளி நல்லா சாப்பிட்டுட்டாரு குடிச்சிட்டாருன்னா அவருடைய நோன்பு முறிஞ்சிருந்து தானே. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முறியாதுன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, நோன்பினுடைய நோக்கம் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும் கிடையாது. நோன்பினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன தெரியுமா? நமக்குள்ள மாற்றம் வர வேண்டும், உள்ள அச்சம் வர வேண்டும், இறையச்சம். அது வந்திருக்குதா அப்படின்றத நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி பரிசோதனை செய்யறது? நமக்கு இறையச்சம் வந்துருச்சு அல்லது வரல அப்படின்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ரொம்ப சிம்பிளான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இறை நம்பிக்கையாளர்களுக்குன்னு சொல்லிட்டு சில பண்புகள் இருக்கு. அந்த பண்பு இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேற யாருக்கும் அது இருக்காது. இறை நம்பிக்கையாளர்களுக்குன்னு சொல்லிட்டு முத்தகீன்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில பண்புகளை சொல்றான். அந்த பண்புகள் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த நோன்பு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தந்திருக்குது, இந்த நோன்புக்கு அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு கூலியை தருவான் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்திட வேண்டாம். அந்த முத்தகீன்களுடைய அடையாளத்துல தன்மைகள்ல எதுவுமே நம்ம கிட்ட வரலன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நமக்கு வெறுமனே பசிச்சிருக்கிறது மட்டும்தான் பாக்கி, வேற எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்திட வேண்டியதான். இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, முதன்மையான பண்பு என்னன்னா, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும். எப்பவுமே அல்லாஹ்ன்னு சொன்னா நடுங்காது. ஒரு பாவத்தை பார்க்கிறோம், ஒரு பாவத்தை செய்யறதுக்குண்டான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது, அந்த பாவத்தை செஞ்சா நம்மளை யாரும் கேட்கவே முடியாது, அல்லது அந்த பாவத்தை செஞ்சா யாருக்கும் தெரியாது, அல்லது அந்த பாவத்தை செஞ்சா நம்மளை யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு
கம்பீரத்துல பெரிய பதவியில இருக்கிறோம். இப்படி இருந்து ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவர் வந்து என்ன செய்யறாரு, ஒதுங்குறாரு. எதுக்காக வேண்டி ஒதுங்குறாரு? என் ரப்புக்காக வேண்டி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நோன்பினுடைய அந்த நேரங்கள்ல பாருங்க, இந்த தன்மை நம்ம கிட்ட அதிகமா பிரதிபலிக்கும். என் ரப்பு பார்க்கறான், என் ரப்பு பார்க்கறான் அப்படின்ற இந்த தன்மை இருக்கு பாருங்க. இந்த நோன்பு வச்சிருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல அதிகமா நம்ம கிட்ட பிரதிபலிக்கும். குறிப்பாக ஒரு மனுஷனால சாப்பிடாம இருக்க முடியாது. காலையில சாப்பிடாம இருக்கிறோம், மதியம் சாப்பிடாம இருக்கிறோம், வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது, குடிக்காம இருக்கிறோம். எல்லாம் குடிக்கிறதுக்குண்டான வசதிகள் இருக்குது, வீட்டில் யாருமே இல்லாட்டாலும், அல்லது எதையாச்சும் வாங்கிட்டு கொண்டு போய் காட்டுப்பகுதியில வச்சு குடிச்சா சாப்பிட்டா யாருக்கும் தெரியவா போகுது? ஏன் செய்ய மாட்டிருக்கிறோம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? வீட்டில் யாரும் எதுவும் சொல்லவா போறாங்க? அழகா ஜிபேல ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு ஜிபேல போட்டுட்டு போய் அழகாவே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நோம்பாளி மாதிரி நடிச்சா யாருக்கு தெரிய போகுது? ஏன் அப்படி செய்யறது இல்லை? மற்ற நேரங்கள்ல நம்ம செய்யறோமா இல்லையா? மற்ற நேரங்கள்ல எவ்வளவோ பாவத்தை செஞ்சுட்டு அழகா சூப்பரா வருவோம் முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி. ஆனா இப்போ நோன்பு வச்சுட்டு என்ன செய்யறது இல்லை, அதை செய்யறது இல்லை. ஏன் ரப்புக்காக வேண்டிதான் நான் நோன்பு வைக்கிறேன். மனிதர்கள் பார்க்கறாங்க, பார்க்கல. எங்க அப்பா அம்மா பார்க்கறாங்க, பார்க்கல. என்னுடைய கணவன் மனைவி பார்க்கறாங்க, பார்க்கல. என் ரப்பு பார்க்கறான், அதனால நான் சாப்பிட மாட்டேன், அதனால நான் குடிக்க மாட்டேன். இருக்கிறாங்களா இல்லையா? சில பாவங்களை விட முடியாதவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஹான்ஸு போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்த தம் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹான்ஸு போடாம தம் அடிக்காம அவங்களால இருக்கவே முடியாது. காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 தம்மு அடிச்சுருவாங்க, சிகரெட்டு பீடி. ஆனா நோன்பு காலத்துல பாருங்க, எங்கேயாச்சும் மறைஞ்சு போயிட்டு கூட அடிச்சுட்டு வந்துருக்கலாம்ல. ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? சொல்லுவாங்க, என்னால ஸ்மோக் பண்ணாம இருக்கவே முடியாது, என்னால அந்த போதை பழக்கத்தை பயன்படுத்தாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்புல மட்டும் எப்படி முடியுது? அப்போ நோன்பு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த இறையச்சை அப்படியே பிரதிபலிக்குது பாருங்க. ஆனா வருத்தம் என்னன்னா, நோன்பு திறந்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷைத்தானை கையில எடுத்துருவாங்க. அதான் வருத்தமா இருக்கு. நோன்பு திறக்கிறாங்க, வீட்டுல திறந்துட்டு ஜூஸை அவசர அவசரமா ஜூஸை குடிக்கிறாங்க, பழத்தை சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்கேயோ மகரிப் தொழுகை ஜமாத்து மிஸ் ஆகிற போகுது, அதனாலதான் ஓடோடி போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்க ஓடோடி போறாங்க? தெருமுனையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டி கடைக்கு. நோன்பை திறந்துட்டாங்க, ஜூஸை குடிச்சிட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு அதை வாயில வச்சாதான் என்னமோ அல்லாஹ் அந்த நோன்பினுடைய கூலியை நமக்கு தருவா போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது ஃபர்லு தொழுகைக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அந்த அளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுக்கு. இதை குடிச்சு முடிச்சுட்டு தான் எங்க போறாங்க? ஃபர்லான தொழுகைக்கே போறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யறவங்க கொஞ்சம் நம்ம நோன்பு இருக்கும் போது இந்த சிந்தனை வரல, நோன்பு திறந்த உடனே இந்த சிந்தனை நமக்கு வருது அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த நோன்பினுடைய முழுமையான அந்த நோக்கம் வரல. நமக்கு அதை நம்ம சரி பண்ணணும். தவறுன்னு தெரியுது, அதை ஏன் நம்ம விடாம இருக்கிறோம்? நோன்பு நேரங்களில் அந்த 13 மணி நேரம் அல்லாவுக்காக வேண்டி நம்ம விடுறோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாவுக்காக வேண்டி இனிமேல் இந்த பாவத்தை நான் தொடவே மாட்டேன், இந்த சைத்தானியத்தான இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த தம் அடிக்கிறது, ஹான்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனா அது வெளியில தெரியாம இருக்கும். ரப்பு அதை மூடி மறைச்சு வச்சிருக்கிறான். எதுக்காக வேண்டி? நம்முடைய கண்ணியத்துக்காக வேண்டி. இந்த ரமலானை நம்ம பயன்படுத்திக்கணும். இவ்வளவு நாள் நான் செஞ்ச இந்த பாவத்தை அல்லாஹ் வெளிக்கொண்டு வராம வச்சிருக்கிறான். இனிமேல் இந்த நோன்பை முன்னிட்டு நான் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா இந்த நோன்பு என்கிட்ட இறையச்சத்தை எதிர்பார்க்குது, அந்த இறையச்சத்தை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தனது பாவத்தை விடவில்லையோ அல்லது தனது பாவத்தை விட்டுட்டாரோ அவர் ஊர்ஜிதமா நினைக்க வேண்டியதான், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல இறையச்சத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு. யாரு அந்த பாவத்தை விடாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவர் நினைக்க வேண்டியதுதான், நம்முடைய நோன்பு நமக்கு எந்த பலனையும் தரல அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு நபிமொழியையும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரணும். என்ன சிந்தனை? நாசமாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு மனிதரை பார்த்து. யார் சொன்னா? ஜிப்ரீல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாசமாகட்டும்,
அவர் அழிந்து போகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் பதுவா செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. யார் அவர்? எந்த ஒரு மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தை தன்னுடைய மாற்றத்திற்குண்டான ஒரு மாதமாக, தன்னுடைய மகஃபிரத்திற்குண்டான மாதமாக யார் ஆக்கி கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் சொன்னாங்க. அந்த பட்டியலில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. அதனால அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இந்த மாதத்தை அல்லாஹுடைய ரசூல் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த சொன்னாங்களோ, எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்த சொன்னாங்களோ, அந்த முறையில கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி நாமும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாக சிறப்பிற்குரியவர்களாக ஆகுவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான்னா அதுக்கு எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாசத்துல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான். இந்த மாசத்துல அப்படின்னு சொல்றதை காட்டிலும் கூடுதலாக இந்த மாசத்துல ஒரு இரவு இருக்குது. அந்த இரவினுடைய பெயர் லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர்ல தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வச்சான். அந்த லைலத்துல் கத்ர் என்கிற அந்த ஒற்றை இரவு, லைலத்துல் கத்ர் என்கிற அந்த ஒற்றை இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் அப்படின்னா ஏறத்தாழ 85-86 வருஷம். ஒரு மனிதர் ஒரு 85-86 வருஷம் வாழ்ந்து 86 வருஷமும் இபாதத் செய்தா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இந்த லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குவாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த லைலத்துல் கத்ரை இன்றைய இரவிலிருந்து நாம் தேட இருக்கிறோம், அடைய இருக்கிறோம். நம்ம சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு 27ல் மட்டும் அந்த லைலத்துல் கத்ரை தேடுவாங்க. 27வது இரவு வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் எந்த ஊரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அழகான புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பள்ளிவாசல்களை எல்லாம் அலங்கரிச்சுட்டு அது ஒரு ஜெகஜோதியாக இருக்கும். இன்னும் நிறைய மக்களுடைய உள்ளத்துல என்ன மாதிரி ஒரு எண்ணம் பதிஞ்சிருச்சுன்னா 27ல் தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா சில செய்திகள் ஹதீஸுகள் வருது 27ல் லைலத்துல் கத்ர் வருவதற்கு இடம் இருக்குது. ஆனா அது எல்லாமே பலவீனமான செய்தி. ஆதாரபூர்வமான செய்தி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இறுதி 10ல் ஒற்றைப்படையில நீங்க தேடிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி 10ல் ஒற்றைப்படையில நீங்க தேடிக்கங்க. இறுதி 10ல் எல்லா நாட்களையும் நம்ம தேடிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லைலத்துல் கத்ர் என்ன செய்யாது, தவறவே தவறாது. ஆனா இந்த லைலத்துல் கத்ர் விஷயத்துல நிறைய மக்கள் கொஞ்சம் பொடுபோக்காவே இருக்கிறாங்க. ரமலானுடைய இரவு என்றாலே வணக்கம் செய்யறதுக்கு உண்டான இரவு தான். ஆனா இது இந்த காலகட்டம் எப்படி ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னா, எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நிறைய கடைகள்லாம் வந்துருச்சு. டீ கடை, பப்ஸு கடை, ஸ்வீட்டு கடை. அது இந்த ரமலான்ல பார்த்தீங்கன்னா விடிய விடிய நம்ம மக்கள் போய் உட்கார்றாங்களே, அதான் சுபஹானல்லாஹ். போய் உட்கார்ந்தா எது வரைக்கும் உட்கார்றாங்க? 12 மணி 1 மணி வரைக்கும் டீ கடை, 12 மணி 1 மணி வரைக்கும் எங்க ஸ்வீட்டு கடை, பஜாரு. ரமலானுடைய இரவு என்பது சுற்றி திரிவதற்கும் அல்லது நண்பர்களோட நல்லா என்ஜாய் பண்ணி குதூகலமா இருக்கிறதுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தல. முழுக்க முழுக்க நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால மற்ற நேரங்கள்ல கூட இதை நம்ம செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த ரமலானுடைய காலகட்டங்கள்ல, ரமலானுடைய இரவு நேரங்கள்ல, குறிப்பாக இன்றைய இரவுல இருந்து பாருங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையும் பஜார் ரொம்ப ஜொலிக்கும். வருத்தம் என்னன்னா,
ஏங்க ஏத்திகாஃப் இருக்க மாட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லைங்க லாஸ்ட் 10 தான் ஊரே நல்ல ஜெகஜோதியா இருக்கும், ஏத்திகாஃப் இருந்தா அதெல்லாம் பார்க்க முடியாம போயிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏத்திகாஃப் இருந்தா அந்த மாதிரி இரவு நேரங்கள் ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, அதனால அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வருஷம் 30 ஆயிடுச்சு. அல்லாஹ் நமக்கு அடுத்த வருஷம் வாய்ப்பை தரானோ இல்லையோ. அதனால இந்த உலகம் சார்ந்த இந்த விஷயங்கள்ல இந்த 10 இரவுகள்ல கவனத்தை செலுத்துறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்மளால எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்யும். குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடியவர்கள் ஒரு துவாவை அதிகமா ஓதிக்கணும். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபுனி. ரொம்ப அற்புதமான துவா. நிறைய பேருக்கு இந்த துவாவை கூட ஓதுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு, நிறைய பேருக்கு அந்த சிந்தனையே இல்லை. அதனால ஞாபகப்படுத்திக்கிறோம், ரமலான் முடியும் தனைக்கும் இனிமேல் நம்முடைய நாவுல என்ன துவா அதிகமா வரணும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே நீ மன்னிப்பை அதிகம் விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னிச்சிடையா அல்லாஹ் அப்படின்றத இந்த துவாவினுடைய பொருள். ஆகையினால இந்த துவாவை பகல்ல அதிகமா ஓதுவோம், இரவு நேரங்கள்ல அதிகமா ஓதுவோம். குறிப்பாக லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நம்ம உலகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு இந்த 10 நாட்கள்ல அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக தனியாக இபாதத் செய்யாம தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கால நேரத்தை கொடுங்க. பிள்ளைகள்கிட்ட மொபைல் ஃபோன்களை அதிகமாக கொடுக்காம அந்த பிள்ளைங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுங்க. ஏமா எல்லா காலங்களையும் போல எல்லா நேரங்களையும் போல இந்த 10 நாள் கிடையாது, அதனால மொபைல் ஃபோனை எல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, நிறைய தஸ்பீஹ் செய்யுங்க, நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, எனது பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, உங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களையும் நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் அதிகமா இபாதத் செய்யறதுக்கு நம்ம ஆர்வம் ஊட்டணும். நம்ம மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அது பத்தாது. ஆகையினால அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த வருட ரமலானுடைய லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.